நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாடு முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. நாம தற்பொழுது பார்க்கவிருப்பது வடகிழக்கு இந்தியாவில் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று. நல்லா பாருங்க, இந்தியாவினுடைய மையப்பகுதிக்கும் இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய நாடு தான் பங்களாதேஷ். இந்த வடகிழக்கு என்று நாம் சொல்லுவது வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தம் 8ங்க. நல்லா பார்க்கலாம் நீங்க. இங்க பாருங்க, அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம். இந்த 8 மாநிலங்கள் சேர்ந்தது தான் நாம வடகிழக்கு இந்தியான்னு சொல்றோம். இங்க மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற மக்களவை சீட் இருக்கு தெரியுமா? மொத்தம் 25 இருக்கிறது. வடகிழக்கு இந்தியாவுடைய எல்லை பகுதி 99% வெளிநாடுகளோடு அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்தெந்த நாடுகள் அது? பங்களாதேஷ், இந்த பக்கம் மியான்மார், அந்த பக்கம் போனீங்கன்னா நேபாள், பூட்டான், சிக்கிம்க்கு பக்கத்தில் அப்படியே மேலே சீனா இருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்தில் எவ்வளவு சீனா தலையிடுகிறது என்பதை நாம் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இருக்கையில் அங்கே பெரிய மாநிலம் எது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீட்டின் அடிப்படையில் மொத்தம் 25 சீட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அசாமில் மட்டுமே 14 சீட் இருக்குங்க. அதனால தான் அசாமில் எப்போவுமே தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும். சரி, இப்போ யாருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய ஆட்சி மாநிலத்தில். சென்ற தேர்தலில் என்னாச்சு? இந்த 14 சீட்டில் 9ஐ பாஜக வென்றெடுத்தது, 3ஐ காங்கிரஸ் கூட்டணி வென்றெடுத்தது, மற்றவை 2 சீட்டுகள். இங்கே காட்சிகள் எப்படி மாறவிருக்கும் என நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இங்கே ஃபயரான ஒரு விவகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஏஏ பற்றி அங்கே மாணவர் அமைப்பு என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு சிஏஏ அமைப்பு தேவையில்லை, நீங்கள் இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்குறீங்களோ முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்குறீங்களோ அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு சிஏஏவே இங்கே அஸ்ஸாமில் தேவை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷை ஒட்டி அமைந்து இருக்கக்கூடிய மாநிலம் அஸ்ஸாம். அங்கிருந்து நிறைய பேர் படையெடுத்து வந்து நீங்கள் குடியுரிமை கொடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய வேலை வாய்ப்பை அவங்க எடுத்துப்பாங்க, எங்களுடைய நிலத்தையே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து வாங்கிடுவாங்க, பிறகு அரசியலை நிர்ணயம் செய்யும் இடத்தில் அவர்கள் அமருவார்கள், நாங்கள் என்னாவது என்று அஸ்ஸாமினுடைய மாணவர் அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே முன்னெடுக்கிறது. எதிர்க்கட்சிகளும் இந்த பிரச்சாரத்தை வைத்து அங்கே தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள். என்ஆர்சி என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாட்டிலேயே முதல்ல எங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அசாம் தான். அங்கே உங்களுடைய குடியுரிமைக்கான ஆவணங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை கொடுத்து அதற்கு முன்னாடியிலேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரும் ஆவணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 19 லட்சம் மக்களின் ஆவணங்கள் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த என்ஆர்சியில் அவங்களுடைய பெயர் வரவில்லை. அந்த 19 லட்சத்தில் 7 லட்சம் இஸ்லாமியர்கள், பல லட்சம் இந்துக்கள், மற்ற மதத்தினரும் அங்கே பல லட்சத்தில் வருகிறார்கள். இப்படியாக அங்கே பரபரப்பு ஏற்பட்டது அந்த என்ஆர்சியை பொறுத்தவரை. அதனால் இங்கே எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஆர்சி சிஏஏ நீங்கள் தனித்தனியாக பார்க்கக்கூடாது, என்ஆர்சியில் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ அங்கே சிஏஏ கொண்டு வந்து அப்ளை பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கு அங்கே குடியுரிமை கிடைத்துவிடும். அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குடியுரிமை கிடைக்காது. சிஏஏ என்ஆர்சியை ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள மாணவர் அமைப்புகள் எந்த மதமாக இருந்தாலும் இங்கே சிஏஏ தேவையில்லை என்ற போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதால் அங்கே தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிறது. பாஜக ஏற்கனவே 9 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதை தக்க வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. சரி, அப்படியே பக்கத்தில் அருணாச்சல் பிரதேசத்துக்கு போனோம்னா, சீனா ஆதிக்க செலுத்த விரும்பும் ஒரு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். சமீபத்தில் செய்தி என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு 30 பகுதிகளுக்கு, மலை ஆறுகளுக்கு சீனா பெயர் வைத்து விட்டது. ஏன்னா சீனாவை பொறுத்தவரை அருணாச்சல் பிரதேசத்தை அவங்களதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா அருணாச்சல் பிரதேசம் முழுமையாக நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது நாம் திடமாக சொல்லி வருகிறோம். இந்த நேரத்தில் சீனா அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள மலை ஆறுகளுக்கு தாங்கள் பெயரிட்டிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கே மொத்தம் 2 மக்களவை சீட் இருக்கிறது. தற்பொழுது பாஜக ஆட்சி, சட்டமன்ற தேர்தலும் அங்கே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அப்படியே மணிப்பூர் வந்தோன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மணிப்பூர் என்று கேள்விப்பட்டவுடனே அது கலவர பூமி என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே 2 சீட் இருக்கிறது. பாஜக கூட்டணி 1 சீட், காங்கிரஸுக்கு அங்கே எதுவும் இல்லை, மற்றவை 1 சீட். அங்கே மணிப்பூரில் பொறுத்தவரை பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பூமி அது. பெண்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை நாடே பார்த்தது. எவ்வாறு பாலியல் வன்கொடுமைக்கு அங்கே உள்ள பெண்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்று. எனவே மணிப்பூர் கொதித்து கொண்டிருக்கிறது. மக்கள் எவ்வாறு வாக்களிக்கவிருக்கிறார்கள் என நாம் பார்க்க வேண்டி இருக்கும். அப்படியே மேகாலயா வந்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமாக மழை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக மேகாலயா இருக்கிறது. மேகங்களின் ஆலயம், மேகங்கள் சுற்றி கொண்டிருக்கும் மலை காடு சம்பந்தப்பட்ட பகுதி.
பாஜக கூட்டணிக்கு அங்கே பெரிய செல்வாக்கு இல்லை, காங்கிரஸ் கூட்டணி ஒன்று, மற்றவை ஒன்று. தற்பொழுது அங்கே பாஜக கூட்டணி மாநிலத்தில் ஆட்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சில மாநிலத்தில் தான் பாஜக டைரக்டாக கூட்டணி வச்சிருக்காங்க, வேறு சில மாநிலத்தில் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வட இந்திய மாநிலங்களில் மிசோரமில் ஒரே சீட்டுங்க. தற்பொழுது ஜோரம் மக்கள் இயக்கம் அங்கே மாநிலத்தில் ஆட்சி செய்து வருகிறது. திரிபுராவில் 2 சீட், அங்கே பாஜக கூட்டணி 2 சீட்டையும் கையில் வைத்திருக்கிறது. தற்பொழுது பாஜக ஆட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவுக்கும் அங்கே போட்டி கடுமையாக இருக்கும். அப்படியே சிக்கிம் வந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு தான். தற்பொழுது சிக்கிம் கிராந்திகிரி மோர்ச்சா ஆட்சி நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தலும் அங்கே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நாகாலாந்திலையும் ஒரே சீட்டு, பாஜக கூட்டணி அதை கையில் வைத்திருக்கிறது. தற்பொழுது மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இந்த 25 சீட்டில் பாஜக எத்தனை வெல்லப் போகிறது, எதிர்க்கட்சிகள் எத்தனை வெல்லப் போகிறது என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.